மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதமான பிரெட்ல தாங்க பண்ணியிருக்கேன். 4 பிரெட் இருந்தாலே போதுங்க, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 4 பிரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வந்து கையிலேயே பிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நெரு நெருன்னு இருக்கும். தென் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தாங்க கருவேப்பிலை ஆட் பண்ணணும். சாப்பிட்டதே சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. தென் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 பல்லாரி வெங்காயம் தாங்க கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து வதங்கி சுருண்டு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா வத்தத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மைல்டாக தாங்க வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயத்தில் வந்துட்டு இந்த மசாலா நல்லா இறங்கும். இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து போட்டிருக்க மசாலா வந்து கருகிரும். தென் அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தாங்க பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே கருகிரும். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. கொண்டா கொண்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகலைங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.